நிச்சயமா வார்த்தை. எரேமியா 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு. நீ எடுத்த பிரயாசத்துக்கு நிச்சயமா பலன் வரும் என்று ஆண்டவர் உங்கள் மேல் மனதுருகி சொல்லுகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்க பல நாட்களா பல முயற்சிகள் எடுத்து தோல்வியில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் முயற்சிகள் இன்றைக்கு தோல்வியா இருந்தாலும் நாளைக்கு வெற்றியாய் முடிய போகிறது. எல்லாத்துக்கும் ஒரு பலன் உண்டு இல்லைங்களா? ஒரு மரம் காத்துக்கிட்டு இருக்குது. அந்த மரத்துக்கு சரியான பலன் அந்த சீசன்ல கரெக்டா அந்த பூ பூக்கும், காய் காய்க்கும், பழம் வரும். உங்க லைஃப்லயும் விதைக்கப்பட்ட விதைகள் நிச்சயமாய் பலன் கொடுக்கும். நீங்க பிரயாசப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சிருக்கிறீங்கல்ல, கஷ்டப்பட்டு உங்க பிள்ளைகளை வளர்த்திருக்கிறீங்கல்ல, நிச்சயமா பலன் வரும். உங்களுடைய குடும்பத்துக்கு கர்த்தர் ஒரு பலனை கொடுப்பார். உங்களுடைய வேலையில ஒரு பலனை கொடுப்பார். விட்டுட்டு ஓடிடாதீங்க. உங்களுடைய வேலையை விட்டு மாத்தி மாத்தி போயிட்டே இருக்காதீங்க. உங்க பிரயாசத்தின் பலனை நீங்க சாப்பிடுவீங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்ததை நீங்க நிச்சயமா சுதந்திரிப்பீங்க. கடவுள் இன்னைக்கு உங்களை பார்த்து கைப்பிடிச்சு சொல்லுகிறார், உன் பிரயாசத்தின் பலனை நான் உனக்கு தருவேன். உன் கிரியைக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சன்றதை நான் அறிந்திருக்கேன். உன் கிரியைக்கு பலன் உண்டு. அழாத, கண்ணீர் விடாத. நான் உன் கண்ணீரை கழிப்பா மாற்றுவேன். உன் பிரயாசத்துக்கு பலனை தருவேன்னு ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார். இந்த வார்த்தைகளால் தேற்றப்படுங்கள், உற்சாகம் அடையுங்கள், மறுபடியும் எழும்பி வேகமாய் வேலை செய்யுங்கள். கிரியைக்கு பலன் உண்டு. ஆசீர்வாதமாயிருங்கள். God bless you. Have a wonderful day.